Welcome to our spoken Hindi. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பேசிக் வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நான் எப்படி சொல்றது, நீங்க உங்களை பத்தி நான் எப்படி சொல்றது, அந்த வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவை முக்கியமான வேர்ட்ஸ். நம்ம அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சிட்டோம்னா நம்மளால ஈஸியா ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேர்ட்ஸ், டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். கம் கம்னா வர்றது, அதை ஹிந்தியில நம்ம எப்படி சொல்லுவோம்னா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரூட் வேர்ட்ஸ். இதோட நம்ம ஒரு பர்சனை சொல்றப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அடுத்து வர கிளாஸஸ்ல பார்க்கலாம். கம் அப்படின்னா ஹிந்தியில ஆன் சொல்லுவோம், வர்றது. நெக்ஸ்ட் ஒன் கோ. கோனா ஜா, போறது, செல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த செய்யணும், எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு கர் அப்படின்னு சொல்லுவோம். டூ அப்படின்னா கர். அடுத்தது படிக்கிறது, ரீட். ரீட் அப்படின்னா பட். அது வாசிக்கிறதுக்கும் நீங்க சொல்லலாம், படிக்கிறதுக்கும் பட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரைட். ரைட் அப்படின்னா லிக். ஹிந்தியில லிக் அப்படின்னு சொல்லுவோம், எழுதுறது. அப்படின்னா அடுத்தது ஸ்லீப், தூக்கம். தூங்கு அப்படின்றது சோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது யோசிக்கிறது, திங்க், சோச். திங்க், சோச். ஓகேங்களா? அடுத்தது ஓடுறது, ரன், டவுல். ஓகே. அடுத்தது ஸ்பீக், போல், பேசுறது. ஈட், சாப்பிட்றதுக்கு கா அப்படின்னு சொல்லுவோம், சாப்பிட்றதுக்கு கா. அடுத்து பார்க்கறது, பார்க்கறதுக்கு டேக். டேக் அப்படின்னா பார்க்கறது. அடுத்தது சோ. சோனா டிகா, காமிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு டிகா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கிவ். கிவ் அப்படின்னா கொடுக்கறது, அதுக்கு நம்ம ஹிந்தியில யூஸ் பண்ற வார்த்தை பே. ஃபைனலா பார்க்க போறது பிரிங். பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது, லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம சென்டென்ஸுக்கு போகலாம். தேங்க்யூ.